நிஃபா வைரஸ் பாதிப்பால் கேரளாவில் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழகத்தில் இதுவரை நிஃபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சிஐடி நகர் பகுதியில் மழைக்கால நோய்கள் முன்னெச்சரிக்கை சிறப்பு மருத்துவ முகாமை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஒவ்வொரு பருவமழைக்கு முன்பும் பருவமழையால் ஏற்படும் நோய் பாதிப்புகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதன்படி வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். நிஃபா வைரஸ் பாதிப்பால் கேரளாவில் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழகத்தில் இதுவரை நிஃபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலும் பருவமழை காரணங்களினால் ஏற்படுகிற நோய் பாதிப்புகள் கண்டறிந்து அவற்றிற்கு சிகிச்சை அளிக்கும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என்று ஒவ்வொரு பருவமழையின் போதும் ஏற்படுகிற பாதிப்புகள் தொடர்ச்சியாக கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 3 ஆண்டுகளாக மழைக்கால நோய் பாதிப்புகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கிறது.